இன்னைக்கு நம்ம திருக்கார்த்திகை தீபம் 2024 அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம். கிருத்திகை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அனைத்தும் ஒன்று சேரும் திருக்கார்த்திகை நாள் எப்பொழுது, வழிபாடு செய்யும் முறை, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமான மாதம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதோடு இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றக்கூடிய அந்த மகா தீபம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கார்த்திகை திருநாள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை வருகின்றது. கிருத்திகை நட்சத்திரத்தன்று கூடவே பிரதோஷம், சிவபெருமானுக்குரிய அந்த பிரதோஷ நாளாகவும் அமைந்து வருவது அப்படின்றது சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதனால திருக்கார்த்திகை அன்னைக்கு சிவபெருமானையும் முருகனையும் மகாலட்சுமியும் வணங்கி உங்கள் இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ்.